ஓம் ஸ்ரீ குருவே நமக. சீரடி சாயியின் ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் நூலில் 2வது அத்தியாயம் காவியத்தின் பிரயோசனம் ஆசிரியருக்கு பாபா பெயரிடுதல் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இதன் சாரத்தை மட்டும் இங்கு காண்போம். பாபாவினுடைய கோதுமை மாவு அரைக்கும் லீலை மற்றும் பாபாவை தரிசனம் செய்தவுடன் அவருக்குள்ளே ஏற்படும் ஆனந்தம் ஆகியவற்றை நினைத்து இதன் ஆசிரியர் அவர்களுக்கு பாபாவினுடைய சரிதத்தை எழுத வேண்டும் என்ற தீராத ஆவல் ஏற்படுகிறது. பிறகு அவர் மனதினுள்ளே இவ்வாறெல்லாம் நினைத்து புலம்புகிறார். ஒரு மகானால் தான் இன்னொரு மகானை புரிந்து கொள்ள முடியும். ஏழ்கடல் நீரையும் அளந்து விடலாம், பரந்த வானத்தையும் மூடிவிடலாம். இதெல்லாம் முடியாது. ஆனால் இதை கூட செய்து விடலாம். ஞானிகளை முழுவதும் அறிந்து கொள்வதென்பது மானிடரால் ஆகாத காரியம். இவ்வாறிருக்க பாபாவினுடைய இதிகாசத்தை எழுத வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். இருந்த போதிலும் என்னால் முடியுமா என்று நான் பயப்படுகிறேன். பக்தர்கள் எவ்விதமாக சேவை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தாலும் வாஸ்தவத்தில் ஞானிகள்தான் பக்தர்கள் மூலமாக சேவையை செய்து கொள்கிறார்கள். இது விஷயத்தில் உணர்வூட்டுதலை ஞானிகளே செய்கின்றனர். பக்தர்கள் வெறும் கருவி மாத்திரமே என்கின்றார். நாம் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இவ்வாறெல்லாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது இந்த உணர்வூட்டுதலை, இந்த எண்ணங்களை கூட அந்த இறைவனின் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே நம்முள் தோன்றும். அதை தோற்றுவிப்பவரும் அந்த இறைவனே, குருவே. மேலும் ஒரு பக்தருக்கு பாபாவினுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்து அவரினுடைய கதைகளை மன ஒருமைப்பாட்டுடன் கேட்கும் பொழுதும் பாராயணம் செய்யும் பொழுதும் அந்த பக்தருக்கு பரமானந்தம், அக அமைதி ஏற்படும் என்கின்றார். மேலும் பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிர்தம் போன்று இனிப்பவை. அவற்றை கேட்டால் பரமானந்தம் விளையும். மேலும் திரும்ப திரும்ப அவரினுடைய வாசகங்களை மனதில் ஓடச் செய்தால் நாம் அன்பினால் நிறைவோம். ஆத்மீக வாழ்வின் முதல் படியும் உலகியல் வாழ்வில் நிறைவையும் இந்த கதைகள் அளிக்கின்றன. மேலும் வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறி நூலாகவும் பாபாவின் கதைகள் அமைந்துள்ளன. சாமா அவர்கள் பாபாவிடம் இவ்வாறு, தாபோல்கர் ஐயா அவர்கள் உங்களுடைய காதைகளை எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்று கூறுகிறார். அப்பொழுது பாபா என்ன கூறுகிறார் என்றால், என்னுடைய கதைகள் எழுதுவதற்கு இவருக்கு நான் முழுமையாக அனுமதி தருகிறேன். குறிப்பிடித்து கொள்வதே நன்று. என்னுடைய கதைகள் எழுதப்பட்டால் அஞ்ஞானம் முழுவதுமாக அழிக்கப்படும். மேலும் ஒரே ஒரு விஷயம் பாபா கூறுகிறார், என்னுடைய சரித்திரத்தை நானே எழுதி இவர் உள்ளே இருந்து கொடுப்பேன். இவர் நான் என்னும் எண்ணத்தை வென்று அதை என் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இதை எழுத வைப்பவர் சாயியே என்ற எண்ணத்துடன் எழுத வேண்டும் என்று கூறுகிறார். அகங்காரத்தையும் கர்வத்தையும் நிழலும் படாதவாறு முழுமையாக அவர் அழித்து விட்டால் நான் அவருள் புகுந்து என்னுடைய கைகளாலேயே இக்காவியத்தை எழுதுவேன் என்று சாயி கூறுகிறார். யாரொருவர் அகங்காரமும் கர்வமும் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த ஆத்மாவினுள் எந்த ஒரு குருமார்களும் இறைவனும்
வாழ்வது மிக எளிமையான விஷயமாகிவிடும். மேலும் எங்கு பக்தி சிரத்தை இரண்டும் இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக இருப்பேன், சந்தேகமே வேண்டாம். இவ்விரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டிப்பிடிக்க முடியாதவனாகவே ஆகிறேன் என்கின்றார் சாயி. மேலும் ஒன்றிய மனதுடனும் நல் உணர்வுகளுடனும் செவிமடுக்கப்படும் பொழுது இக்கதைகள் பக்தியை ஊட்டும், ஆத்மானுபவமும் ஆனந்தமும் இயல்பாகவே மலரும் நித்திய சுகம் லாபமாகும். மேலும் ஜீவனும் சிவனும் ஸ்ருதி சேர்ந்து பக்தன் தன்னை அறிந்து கொள்வான். குணாதிசயங்கள் ஏதுமற்ற புரிந்து கொள்ள முடியாத வஸ்துவை புரிந்து கொள்வான். இறை அவனுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டும். என்னுடைய கதைகளின் பலனும் பரிசும் இவையே, வேறென்ன வேண்டும்? இவ்வாறு சாயி கூறுகிறார். இதைவிட ஒரு பக்தனுக்கு சுகமளிக்கக்கூடிய விஷயம் வேறென்னவாக இருக்கும்? பாபாவின் கதைகளை திரும்ப திரும்ப செவிமடுக்க போதும், கேட்டுக்கொண்டே இருக்கும் போதும், படித்து கொண்டே இருக்கும் பொழுதும் ஆத்மீகத்தின் பக்தியின் முதல் நிலை ஆரம்பித்து இறுதியில் அந்த பரமானந்தமே கிடைக்கும் என்கின்றார். இந்த சாயி சச்சரித்திரம் நூலில் இல்லாத ஒரு நியதியோ வாழ்வியல் ஒழுக்கமோ ஆத்மீக முன்னேற்றத்திற்கான வரையறைகளோ வேறு எங்குமே இல்லை. மிக எளிமையாக அன்றாட வாழ்க்கையை நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டே எவ்வாறு அந்த இறைவனை அடைவது என்பது இதன் மூலமாக நாம் காணலாம். மேலும் பாபா கூறும் இன்னும் ஒரே ஒரு விஷயம், எதற்கெடுத்தாலும் வாதம் செய்பவன் அஞ்ஞானத்தையும் மாயையும் அபிரிதமாக வளர்ப்பான். இந்த மனிதன் ஆத்ம ஞானத்திற்கு பொருத்தமானவனல்லன். இவன் மாயையிலேயே மூழ்கி போகிறான். இகத்திலும் சுகமில்லை, பரத்திலும் சுகமில்லை. எங்கும் எப்பொழுதும் இவரால் சுகத்தை அடைய முடிவதில்லை. மேலும் இந்த நூலின் ஆசிரியர் கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் சீரடிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். வேறு சிலரின் தவறான எண்ணங்கள் அவற்றை இவரிடம் தெரிவிக்கும் பொழுது இவருடைய மனமும் கலங்கி விடுகிறது. சீரடி வரும் எண்ணத்தை விட்டு விடுகிறார். பிறகு நானா சாஹேப் சாந்தோர்கர் அவர் இவரிடம் பாபாவின் மகிமையை எடுத்துரைத்து, நீங்கள் நிச்சயமாக பாபாவை தரிசனம் செய்ய வேண்டுமென்று அவர் இவருக்கு அறிவுரை வழங்குகிறார். பிறகு இவர் அங்கிருந்து சாயியை காண வருகிறார். வந்து பாபாவை தரிசனம் செய்த மாத்திரத்தில் அவரின் ஜீவனுள்ளே ஏற்படும் ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிறார். பிறகு பாபாவின் லீலைகளையும் கண்ணுறுகிறார். பாபாவின் கதைகளை எழுதுகிறார். இவர் வந்த நாளன்று வாடாவில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு வாத பிரதிவாதம் செய்கிறார். பாபா மசூதியில் எங்கோ இருக்கிறார், இவர் சாவடியில் தங்கியிருக்கிறார். ஆயினும் பாபாவின் தரிசனத்திற்கு இவர் வரும்பொழுது சாயி கேட்கிறார், இவர் இவ்வாறெல்லாம் வாதித்ததை அதற்காக இவருக்கு ஒரு பட்டப்பெயர் ஹேமாட் பந்த் என்று பட்டப்பெயர் வைக்கிறார். ஏனென்றால் மராட்டியில் உள்ள ஒரு மிக தந்திரமான வாதம் செய்யும் அரசவைக்கு கீழே உள்ள ஒரு மந்திரியின் பெயர்தான் ஹேமாத்ரி பந்த். ஆகவே இனி இந்த கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் அவரின் உள்ளே என்றுமே வாத பிரதிவாதங்கள் கூடாது என்பதை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அவருக்கு இந்த பட்டப்பெயரை பாபா வைத்து கூப்பிடத் தொடங்குகிறார். இதையும் இந்த அத்தியாயத்தில் இவரே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஸ்ரீராமரே
தன் குலகுரு வசிஷ்டரின் பாதங்களில் வணங்கினார். ஸ்ரீகிருஷ்ணர் பரபிரம்மத்தின் சுந்தரமான உருவமே ஆவார். அவரும் சாந்தீபனி முனிவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒரு குரு இருந்தால் மட்டுமே ஆத்மீக வாழ்வில் உயரிய நிலையை அடைய முடியும். குருவின்றி ஞானமும் இல்லை, முக்தியும் இல்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது குருவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அவரை தம்முள்ளே உணர ஆரம்பிக்க வேண்டும். குருவை விமர்சிப்பதை விட ஒரு பாவ செயல், தீராத கொடும் செயல் இவ்வுலகில் வேறு என்ன இருக்க முடியும்? குருபாதமே கதி.